வெல்கம் டு தமிழ் வெற்றி கோழி வளர்ப்பு சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆச்சு. ரெமோ போனதுக்கப்புறம் எங்களால் சரியாக வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிக்கு நம்ம டெய்லி என்ன தீவனம் கொடுக்குறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்புக்கும் நமக்கும் எப்பயும் ஏகாம் பொருத்தமாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் வாங்கும் போதும் கீழே விழுந்து கொட்டிருச்சு, இப்போயும் கொட்டிருச்சு. ஏன்னு தெரியல, கொட்டிகிட்டே இருக்குது. அதுவும் கரெக்டாக கம்பு மட்டும்தான் கீழே விழுந்து கொட்டுது. நம்ம கோழிங்களுக்கு கம்பு, சோளம், ராகி அதெல்லாம் ராகி கொடுக்கறதில்ல, ஏன்னா அவங்க சாப்பிட்றதில்ல. அதனால் கம்பு, சோளம் அப்புறம் ஸ்டார்டர் தான் வச்சிட்ருக்கோம், கோழி குஞ்சுங்களும் இருக்கிறனால. அதனால் அதெல்லாம் தீந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வாங்க போயிருந்தோம். ஸ்டார்டர் 2 கிலோ வாங்கியிருந்தேன், சோளம் 2 கிலோ வாங்கியிருந்தேன், கம்பு 1 கிலோ வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி 2 கிலோ போட்டேன், அப்புறம் மற்றது எல்லாமே ஒவ்வொரு கிலோ தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஆட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அரிசி 2 கிலோ போட்டுட்டேன், அதுக்கப்புறம் கம்பு 1 கிலோ, கோதுமை 1 கிலோவோ 2 கிலோ போட்டேனான்னு தெரில, சரியா ஞாபகம் இல்லை. சோளம் பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கியிருந்தோம், ஆனால் அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது 1 கிலோ தான். ஏன்னா சோளம் உடச்சக்க சோளம் தான், ஆனால் பெருசாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 1 கிலோ மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோன்னு பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் போடுவோம். இதெல்லாமே போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெய்லி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி எவ்வளோ நாள் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி வந்து எவ்வளோ தேவையோ அதிலேருந்து நம்ம எடுத்து போட்டுக்குவோம். இப்போ ஸ்டார்டர் போட்டுட்டோம். மொத்தமாக எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 கிட்ட வந்துருச்சு. இப்படி எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கலந்து விட்டு அதுக்கப்புறம் தேவைன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மிக்ஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ நிறையா இருக்குது. பத்தாததுக்கு நகத்தில் போய் வேற அந்த அரிசியும் கம்பும் உள்ளே போயிடுது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி அவங்களுக்கு காலையில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இது கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க வெளி மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கம்பு, கோதுமை, அப்புறம் சோளம், ஸ்டார்டர், அரிசி இது எல்லாமே இருக்கும். நீங்களும் கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா உங்கள் கோழிங்களுக்கு நீங்கள் என்ன தீவனம் கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் வெற்றி கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், மறக்காமல் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம கோழிங்களுக்கு டெய்லி நம்ம ஒரு ஆவரேஜாக எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா மெஷர் பண்ணி பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 கிராம் வந்துச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். எங்கள் அப்பா சின்ன பையனாக இருக்கும்போது கோழி வளர்த்தும் போதெல்லாம் அவங்க பாட்டுக்கு அரிசி மட்டும் போடுவாங்களாமா. அது பாட்டுக்கு போய் அதுக்கு என்ன தேவையோ அதை போய் மேய்ச்சலில் எடுத்துகிட்டு வந்துருமாம்மா. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட பார்த்துருக்கேன், நாங்கள் பாட்டுக்கு அரிசி மட்டும்தான் போடுவோம், மற்ற எதுவும் போட மாட்டோம். அது பாட்டுக்கு போகும், சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடும். தண்ணி மட்டும் கரெக்டாக வைப்போம். ஆனால் இப்போ தான் அத்தனை மாத்திரை, நமக்கு தான் மாத்திரை மருந்தெல்லாம் அவ்வளோ இருக்குன்னா, இந்த கோழிங்களுக்கும் இப்போ நிறையா வந்துருச்சு. இதுங்களும் அதில் தான் உயிரே வாழ்ந்துட்டுருக்கு. இது வந்து பி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின் அது போடுவேன். அதுக்கப்புறம் மல்டி ஸ்டார் விட்டமின் டானிக்கு இப்போதைக்கு இதுதான் நம்ம கலந்து கொடுத்துட்ருக்கோம். எப்பயுமே தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். அவங்க தண்ணியை கொட்டி விட்டுறாங்க, வேஸ்ட்டாக போயிடுது. அதனால நான் இப்போ இவங்களுக்கு இந்த தீவனத்தில் கலந்து கொடுத்துட்றேன். அந்த சிரப்பு 2மே சும்மா ஒரு 5 drops வரும், அந்த மாதிரி தான் போடுவேன். அதுலேயே போட்டுருவோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன். அந்த டெட்ராசைக்ளினும் அப்படி தான் ஒரு 3 பிஞ்ச் வர மாதிரி போடுவேன். ஒரு சில கடையில் வாங்கும்போது இப்படி ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு சில கடையில் வாங்கும்போது எல்லோ கலர்லேயே பவுடர் வருது. இது மிக்ஸ் பண்ணால் எல்லோ கலரில் வரும், அது வரும்போதே எல்லோ கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி தொளிச்சு தான் வைப்பேன். அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரித்து வச்சுருவேன்.
இப்போ தான் புதுசாக ஏதேதோ சொல்கிறாங்க, கோழிக்கு வேக்சின்லாம் போடணுமாம்மா. இப்போ தான் அதெல்லாம் நாங்கள் கேள்வியே படுறோம். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நாங்கள் வளர்த்தும் போதெல்லாம் ஒரு மாத்திரை நாங்கள் கொடுத்தது கிடையாது, இப்போ என்ன நீங்கள் வேக்சின் போடணுன்றீங்க, அத்தனை மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ இதெல்லாம் கொடுத்தா தான் கோழியை எந்த நோயும் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கொடுத்து தான் ஆகணும், எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்டர் வந்து நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி மாவு மாதிரி ஆகும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்து வச்சுருவேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல வச்சுருவேன். ஏன்னா எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால் அவங்களுக்குன்னு பிரித்து தனித்தனியாக வச்சுருவேன். இப்போ எடுத்து வச்சிட்ருக்கிறது வந்து நம்ம ராஜனுக்கு, அவனுக்கு பிளேட்டில் வந்து தீவனத்தை வச்சுட்டு அந்த நம்ம செஞ்சோம்ல சிமெண்ட்டு தொட்டி, அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அந்த சிமெண்ட்டு தொட்டி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன், போய் வீடியோவை தேடினா வீடியோ காணோம், எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல, அதனால வீடியோ போட முடியல. நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக பண்ணி நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதில் தண்ணி ஊற்றி அவனுக்கு வச்சுருவேன். எடுத்துகிட்டு போய் பிளாஸ்டிக்கில் வச்சாதான் கமுத்தி கொட்டிடுறான் அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு கால் வச்சா இதுவும் கமுந்துருது. ஆனால் பார்க்க வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் இது கமுந்துருது. தண்ணி சரியாக அவன் குடிக்கிறதே இல்லை, ஏன்னா கொட்டி கொட்டி விட்டுறான். தீவனம் மட்டும்தான் இருக்கும், அதனால் அடிக்கடி இவனுக்கு மட்டும் போய் பார்த்துக்குவோம் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ஃபஸ்ட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் இப்போ தீவனம் வச்சாச்சு. இவன் வந்து சரியாக சாப்பிடவே மாட்டான், சும்மா ஒரு 4 கொத்து கொத்திட்டு அதை அப்படியே விட்டுருவான். மற்ற கோழிங்க தான் வந்து சாப்பிடும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் இவனை மட்டும் தனியாக இங்கே வச்சுருக்கீங்க, மற்ற கோழிங்களோட ஏன் அவனை கழட்டி விடுறதில்ல அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இவன் போய் ஒழுங்காக மேய்ச்சலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் பரவாயில்ல, போய் ஊர்வம் வெளுத்துட்டு வரான். போய் சின்ன குழந்தைங்க பெரியவங்களெல்லாம் கொத்துறான், எல்லாம் சண்டைக்கு வராங்க. அதுலேயும் ஒரு அம்மா வீட்டுக்கே வந்து, என்னங்க உங்கள் கோழி இப்படி கொத்துது, விரட்ட கொத்திகிட்டே இருக்குது, எல்லா கோழியும் பயந்து போகும், இது பயப்படவே மாட்டேங்குது, அப்போ தான் எச்சா வந்து கொத்துதுன்னு கிட்டத்தட்ட 6-7 இடத்துல கொத்தியிருக்கான். அந்த அம்மா துரத்த இவன் மேலே பறந்து கொத்தனானாம்மா. அதை வந்து சொல்லிட்டு போனாங்க, ஒன்று அடைச்சாச்சும் வைங்க, இல்லையா யாருக்கு விற்றுருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனதுலேருந்து தான் அவனை வெளியில் விடுறதில்ல. இவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தீவனம் வைங்க, நல்லா சாப்பிடுவாங்க, வெயிட் கெயினும் நல்லா இருக்குது கோழிங்களுக்கு. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.